Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டான்செட் எக்ஸாம்னா என்ன, இந்த எக்ஸாம் நம்ம எதுக்காக எழுதுறோம், and இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, and then யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுத முடியும் நாங்க பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி இப்போதான் எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தாங்க. இந்த எக்ஸாம் படிக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம பிஏ பிடெக் கோர்சஸ்க்கு நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா போறோமோ அதே மாதிரி டான்செட் கவுன்சிலிங் மூலமா நம்ம ஒரு பெஸ்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, டான்செட் அப்படின்னா என்ன? டான்செட்ங்கிறது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவோம். அண்ட் இந்த எக்ஸாம் நம்ம எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் ஆர்கிடெக்சர் அண்ட் எம்பிளான் இந்த கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த டான்செட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதலாம். இது எழுதினா மட்டும்தாங்க டாப் காலேஜ் சீட் கிடைக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் எழுதுறதுனால எந்தெந்த காலேஜஸில் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் காலேஜஸ் அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். இந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இப்போ ஒரு டவுட் வரும், இந்த எக்ஸாம் எழுதி மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண முடியுமா, எக்ஸாம் எல்லாமே ஜாயின் பண்ண முடியும் தானே அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாங்க. டிஎம்எட் காலேஜஸ், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் நமக்கு அட்மிஷன் கிடைக்கும். இருந்தாலும் இதில் நமக்கு எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்காது. இதே டான்செட் எக்ஸாம் மூலமாக நம்ம ஒரு நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். அந்த பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸ்டைஃபன்றது எல்லா காலேஜுமே கிடைக்காதுங்க, ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 6 காலேஜில் மட்டும்தாங்க ஸ்டைஃபன் கொடுத்துட்ருக்காங்க. அது என்னென்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜ் காரைக்குடி லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் செகண்டாக பார்க்குற காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அண்ட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜ் மதுரையில் இருக்குங்க. ஸோ இந்த காலேஜஸில் மட்டும்தான் நமக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, வேறு எந்த காலேஜ்லையுமே கிடையாது, ஸ்காலர்ஷிப் தான் இருக்குது. ஓகே, டான்செட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் என்னங்கிறத பார்க்கலாங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், யாரெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு எம்பிஏ கோர்ஸ்க்கு என்ன எலிஜிபிள் இருக்குன்றதை பார்க்கலாம். 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் 3 வருஷம் படிச்சிருக்கலாம், இல்லைனா இன்ஜினியரிங் கோர்சஸ் 4 வருஷம் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் சொல்லக்கூடிய 5 இயர்ஸ் கோர்ஸும் படிச்சிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக எம்பிஏ கோர்சஸ் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் தென் பிஇ, பிடெக் ஆர்கிடெக்சர் அண்ட் தென் பிஃபார்ம் படிக்கிறவங்களும் எம்பிஏ கோர்சஸ் எழுத முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில் பிஇ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்களும் எக்ஸாம் எழுத முடியும். 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்து பிஇ, பிடெக் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்கள எம்பிஏ கோர்சஸ் படிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு எம்சிஏ கோர்சஸ் யாரெல்லாம் எடுக்கலாங்கிறத பார்க்கலாங்க. பிசிஏ, பிஎஸ்சி கோர்சஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியும், ஆனால் மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு அண்ட் 3 வருஷம் பிஎஸ்சி கோர்சஸ் படித்தவங்க கண்டிப்பாக எழுதலாங்க. அப்புறம் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு 3 வருஷம் பிஎஸ்சி கோர்சஸ் படித்தவங்களும் எழுத முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு ஏஐஎம்இ கோர்சஸ் முடித்தவங்க எழுதலாம். அண்ட் தென் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு ஏஐஎம்இ கம்ப்ளீட் பண்ணவங்கள இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு ஏஎம்ஐஇ கோர்சஸ் முடிக்கணும்னு சொன்னீங்களா, அந்த ஏஎம்ஐஇ அப்படிங்கிறது அசோசியேட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடித்தவங்களுமே எம்சிஏ எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் இந்த கோர்சஸ் எடுக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள்ன்றதை பார்க்கலாங்க. இந்த கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பிஇ, பிடெக், பிஆர்க், பிஃபார்ம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 2 வருஷம் படிச்சிருந்து ஏஎம்ஐ எடுத்தவங்க படிக்கலாம். 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு ஏஐஎம்இ கோர்சஸ் முடித்தவங்க எடுக்கலாம். ஸோ இதுதான் எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க் அண்ட் எம்பிளான் கோர்சஸ் எடுக்கிறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்கணுங்க. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது. 2025 அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு 800 நம்ம பே பண்ணி அப்ளிகேஷன் கொடுக்கணும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேப்பருக்குமே 400 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தாங்க நடக்கும், பென் பேப்பர் மெத்தடில் தான் நடக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் ஈரோடு, சேலம் இந்த மாதிரி ஒரு 16 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கமாக இருக்கவங்க நியர்பையில் போய் நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டான்செட் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பற்றி பார்க்கலாங்க. இந்த பேட்டர்ன் எம்பிஏ, எம்சிஏ கோர்சஸ்க்கு ஒரு மாதிரியும் எம்இ, எம்டெக், எம்ஆர் கோர்சஸ்க்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எம்பிஏ, எம்சிஏ பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க, 1 மார்க் கொஷின் தான் கேட்பாங்க, 100 கொஷின் கேட்பாங்க.
ஸோ டோட்டலாக 100க்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு டான்செட் மார்க்காக வரும். அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே மார்க் கம்மி பண்ணுவாங்க. இந்த மார்க் பார்த்தீங்கன்னா 0.33% வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ஏ எம்டெக் கோர்சஸ்க்கு எப்படி எக்ஸாம் பேட்டர்ன்றதை பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 மார்க் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.33% மார்க் நம்ம கம்மி பண்ணுவாங்க. அண்ட் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 35 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். இதில் 20 நம்ம எழுதினா மட்டும் போதும். இதுலேயும் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.33 கம்மி பண்ணுவாங்க. இது 1 மார்க் கொஷின்ஸ் தான். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 61 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இதுக்குமே நெகட்டிவ் மார்க் 0.33% பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் கோர்சஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, இந்த டான்செட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே ஓகே. ஆனால் நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் எந்த காலேஜ் கிடைக்கணும் டவுட் இருக்கு இல்லைங்களா? அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு கட் ஆஃப் எலிஜிபிள் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கேட்டகரி வைஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு காலேஜ் அலாட்மெண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே பெஸ்ட்டு காலேஜே கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. டிஎன்ஏ மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிற சான்சஸ் இதில் அதிகமாகவே இருக்குது. கேட் எக்ஸாம் அளவுக்குலாம் அது டஃப்பாக இருக்காது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், டான்செட் எக்ஸாமுக்கான வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 1 இயர் வரைக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் பிஏ பிடெக்கில் வந்துட்டு லாஸ்ட் செம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு எம்இ எம்டெக் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஎஸ்சியில் சப்போஸ் ஹார்ன்ஸ் எடுத்து 4 இயர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே எம்டெக் எடுக்கலாங்க. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுத தேவையில்லை. இதே நீங்கள் பிஎஸ்சி எடுத்திருந்து எம்எஸ்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எம்டெக் கண்டிப்பாக எடுக்கலாங்க. இதுக்குமே எக்ஸாம் தேவைப்படாது. ஸோ மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த டான்செட் எக்ஸாமை எழுதலாங்க. எழுதணும் அப்படின்னா பெஸ்ட் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டான்செட் எக்ஸாமுக்கான எலிஜிபிள் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். அண்ட் இந்த வருஷம் 2025 இயருக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா March 22 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் எதாவது டீட்டெயில் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் மூலமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.